சொல்லுங்கம்மா. ரூட் 2 C8. விளையாடுங்க சிறப்பு. அதான் அவங்க ரூக்க வெட்டணும். விளையாடுங்க சிறப்பு. அதான் Root 2 C8. ரூட் 2 C8. விளையாடுங்க சிறப்பு. அதான் C7. விளையாடுங்க சிறப்பு. இல்ல ஒரு நிமிஷம். குயின் 2 C7. வேணாமா. அது வந்து உங்களை திசை திருப்புறதுக்காக ஒரு நிமிஷம். வேணாம். இல்ல அது சரிதான். ஒரு நிமிஷம் எதுக்கும் உறுதிப்படுத்தி விளையாடுங்க சிறப்பு. அதான் நீ வேணா உட்கார்ந்து பாரு அக்கா எப்படி சிறப்பாங்க. விளையாடுங்க சிறப்பு. அதான் அதை பத்தம் போனா பாருங்க. அது ரத்தம் இல்லாம வச்சுக்கணும். என்னம்மா? விளையாடுங்க சிறப்பு. அதான் இல்ல ரூட் 2 E1 தானே சொன்னீங்க. ஈவா ரூட் 2 E1 அதானே? விளையாடுங்க சிறப்பு. அதான் இந்த மேட்டுக்கு பேர் என்னது? இது பேர் தான் லேடர் மேட். ஏணி படிக்கட்டு மாதிரி இருக்கு பாருங்க. விளையாடுங்க சிறப்பு. அதான் சரி விட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்பா மருந்து போட்டேன்டா தெரியாதுடா. அது அடினா உங்களுக்கு இருங்கடா. உங்க 2 பேருமே பாத்ரூம்ல போட்டு குளிப்பாட்டுறேன். நாய் உங்களையும் சேர்த்து போடுறது. அப்போ ஒழுங்கா உட்காரு. சொல்லுங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. வேணும் போடுங்க. விளையாடுங்க சிறப்பா. தான் நல்லா இன்னும் கொஞ்சம் அமுக்கு. கீழே மேல இல்லடா, கீழடா. கீழே அமுக்கு. அவ்வளவுதான். விட்டு அதோட விட்டு. கோவில் ஒண்ணு அப்படியே உட்கார்றா. விரைவா யோசிங்க. ஒரு புதிருக்கு 1 நிமிடம் அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் அம்மா முடியுமோ அம்மாவுக்கும் விருப்பம்னா சேர்த்துக்காங்க. புதிர்ல சேர்த்தே பண்ணலாம்.
அப்பா இந்த புத்தகம் முடிச்சிட்டேன், நீ படி. சரி, நான் முடிச்சிட்டேன். சரி, அது மாதிரி திரும்ப படிக்கிறதுக்கு பேர் மீள் வாசிப்பு. சரியா? சரி, படி. படிங்க, அங்க உட்காந்து படிங்க. நான் வேகமா பண்ணுலாம் அழுத்தம் கொடுக்க மாட்டேன். நீயே தான் வேகமா பண்ணணும். வேகமா யோசிக்கணும், வேகமா சொல்லணும். லேக்கா கேட்டுதா? கேக்குது. ஒரு நிமிடம் எவ்வளவு நேரம்? ஒரு புதிருக்கு 1 நிமிடம் தான் எடுத்துக்கணும். முதல் விதிமுறைப்படி யோசி, வேகமா சொல்லு. ஆட முடியுமான்னு பாரு. ஏன் ஆட முடியல? இருங்க 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 இருங்க, ஆடாதீங்க 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 ஆடாதீங்க. ஏன் ஆட முடியாதுன்னு சொல்லுங்க. எதனால ஆட முடியாதுமா? ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் ஆட முடியாது. சரியா? அப்ப வேற என்ன? அப்ப அது ரூக் வச்சு வெட்டிடுவாங்கல்ல, அதனால அது வேணாம். வேற என்ன ஆடலாம்? சரி, இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் இது வித்தியாசமான புதிர் தான். இப்ப நம்ம சிப்பாய் அரசியானா நமக்கு சிறப்பு தான். ஆனா அதை யானை தடுத்துட்டு இருக்கு. அதனால இப்போ நம்ம யானை வந்து A4ல இருக்குல்ல, அதே யானை வந்து அந்த அந்த இப்போ சரி இருங்க, இதை எப்படி பார்க்கலாம். அவங்க யானை வந்து G5ல, அவங்களோட யானை G5ல இருக்குல்ல. புகைப்பட கருவியை ஒன்று பாருங்க. G ரேங்க்ல இருக்குல்ல, G ரேங்க்ல இருக்குல்ல, பாக்குறீங்களா? நான் சொல்றது புரியுதா? புரியுது. அந்த G ரேங்க்ல இருக்கிற அந்த யானை G ரேங்க்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு ரேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம சிப்பாய் அரசியா மாத்திர முடியும்ல? முடியும். அப்போ என்ன விளையாடுனா அந்த யானைய வந்து நம்ம அந்த G ரேங்க்ல இருந்து Aல இருந்து H வரைக்கும் Hக்கு நகர்த்த முடியாது. அப்ப என்ன விளையாடுனா A ரேங்க்குக்கு அந்த யானையை நகர்த்தலாம். எனக்கும் அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா படுது. கணினி ஒத்துக்குதான்னு பாக்கலாம். விளையாடுங்க. அங்க விளையாடிட்டா அது அப்சல்யூட் பின்னிலையும் வந்துடும். இப்ப அவங்க யானையை நகர்த்த முடியாது. சிறப்பு. சரி, இப்ப அடுத்த நகர்வு நம்ம கணக்கிட்டதுதான். சிப்பாயா அரசியா மாத்திடும். லேசாதான் பண்ணும். சரியா?
Knight G3. விளையாடுங்க சிறப்பாதான். Bishop G3. வேணாமா, எதுக்காக வந்து நைட் G3 ஆடுறோம்? நம்ம அந்த இடத்துல ஒரு குதிரைய இப்ப சும்மா கொடுத்துருக்கிறோம். ஒரு குதிரைக்கு எவ்வளவு மதிப்பு? 3. ஒரு சிப்பாய்க்கு எவ்வளவு மதிப்பு? 3. சிப்பாய்க்கு 3 மதிப்பா? நோட் எடுத்து பாருங்க எவ்வளவு எழுதி வச்சிருக்கீங்க. குதிரைக்கு 3 தாமா. சிப்பாய்க்கு எவ்வளவு மதிப்பு? சோல்ஜருக்கு எவ்வளவு மதிப்பு? எவ்வளவு பாயிண்ட்? சரிதானே. அப்ப 3 மதிப்பு இருக்கிற குதிரையை இப்ப கொடுத்துருக்கோம் நைட் G3 ஆடி. அப்ப 3 மதிப்பு இருக்கிற குதிரையை கொடுத்துருக்கிறோம். அப்ப அதுக்கு பதிலா மந்திரியை வச்சு அந்த சிப்பாயை எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அது வேணாம்ல. போதும். விளையாடுங்க சிறப்பாதான். இந்த இடத்துல நைட் பண்ணி எதிராளரை கைது பண்ணி ஆட்டத்தை முடிக்கிறோம். புரியுதுங்களா? விளையாடுங்க சிறப்பாதான். அவன் நம்ம நாயிடா, அவன் நம்ம கூட தான் இருப்பான். ரூப் 2 விளையாடுங்க சிறப்பாதான். ரூப் 2 வேணாமா, அதோட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. ரூப் 2 A2 ஆடினா அடுத்த நகர் என்ன ஆடுறது? எதுவும் இல்லை. இல்ல என்ன இருக்கு? ரூப் 2 A2 ஆடினா
மாட்டாத. போகணும். ஏய் ஒழுங்கா உட்கார்றா. அங்க போய் உட்கார்றா. போடா. பாட்டு. யா இங்க கம்பெனி அக்கா எப்படி குதி பண்றா பாரு. நீயும் கண்டுபிடி. முதல் விதிமுறைப்படியே யோசிங்கம்மா. அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் வேற எங்க இருக்குன்னு பாருங்க. ரூக் ஏ2 விளையாடினா நமக்கு எதுவும் கிடைக்காது. ரூக் ஏ2 விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் ஒரு தாக்குதல் மட்டும்தான். ஆனா இந்த இடத்துல சரி, இன்னும் ஒரு 30 நொடிகள்ல நீங்க கண்டுபிடிக்கலன்னா நான் இன்னொரு ஒரு க்ளூ கொடுக்குறேன். வாயில வைக்காத, அமைதியா பாரு. அக்கா யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சாதானே புதிய கண்டுபிடிக்க முடியும். அக்கா விதிமுறைப்படி யோசிச்சுட்டு இருக்கா. நீயே யோசி கண்டுபிடி. இதை பாரு, நீயே யோசி. அக்கா கூட சேர்ந்து கண்டுபிடி பார்க்கலாம். யானை எங்க வச்சா எதிர் அரசருக்கு தாக்குதல் வரும்னு பாரு. இதுதான் அரசர். யானை எங்க வச்சா அரசருக்கு தாக்குதல். தொடாம சொல்லு. இங்க இதை வச்சு சொல்லு. இப்படி சொல்லு. அமைதியா விளையாடுங்க. சிறப்பாதான். இந்த சூட்சமத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னமா? மேட்டே கிடையாதுமா. இந்த சூட்சமத்துக்கு பேர் என்னன்னு பாருங்க. பேர் என்னன்னு சொல்லுங்க. அரசருக்கு ஒரு தாக்குதல வருது. நீங்க முதல் நகர்வு ஆடிடுங்க. முதல் நகர்வு சரி விளையாடிடுங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த நகர்வு அவங்க கேட்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். கேக்குறாங்க. இப்போ அரசருக்கு போக இடம் இருக்கு. அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்தியாச்சு. இப்போ அப்ப அடுத்தது என்ன ஆடணும்? சொல்லுங்க. வேண்டாம், நல்லா பாருங்க.
Root 2 F8. இப்ப இந்த சூட்சமத்துக்கு பேர் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அரசரை கட்டாயப்படுத்தி அந்த சதுரத்துல இருந்து நகர்த்திடணும். அரசருக்கு பின்னாடி அதே ரேங்க்ல அரசருக்கு பின்னாடி பாதுகாப்பு இல்லாம இந்த யானை இருக்கு. இந்த யானையை எடுத்துக்க போறீங்க. இந்த சூட்சமத்துக்கு பேர் என்ன? Skewer. சிறப்பு. ஆடுங்க. Queen 2. படக்கூடாது சரியா? சொல்லுங்க. அக்கா யோசிக்கிறா. யோசிக்கிற பாரு. இதான் அரசர். இந்த கர்சர் இருக்குல்ல, இதுக்கு நான் சொல்றேன் இதான் அரசர். இந்த அரசியோட நகர்வு தான் அக்கா சொல்றா. அப்ப எங்க விளையாடுனா எதிர அரசரை கைது பண்ணி சிறை பிடிச்சிடலாம். செக்மேட் பண்ணிக்கலாம். எங்க ஆடுனா செக்மேட் வருதுன்னு பாரு. சொல்லு. Queen 2 G2. விளையாடுங்க. சிறப்பு. அதான் Queen 2 F2. விளையாடுங்க. சிறப்பு. அதான் வாயில இருக்காது. Queen 2 F1. Sir, Queen 2 F1. விளையாடுங்க. சிறப்பு. அதான் F1. விளையாடுங்க. சிறப்பு. அதான் இந்த மேட்டுக்கு பேர் என்னது? என்னம்மா? Backhand mate. சிறப்பு. அடுத்த புது. Knight 2. வேணாம். குதிரையோட சரி. இல்ல சரிதான். சொல்லுங்க. நைட் டு D3. நைட் டு D3. டி. சரி. விளையாடுங்க. சிறப்பு. அதான் இந்த செக்மேட்டுக்கு பேர் என்னது? Mother Knight and என்னம்மா என்ன பேர் என்னது? Mother Knight and Killer. Smothered mate using a killer knight. சிறப்பு. அடுத்தது Bishop 2 D3. Bishop to
பிஷப் டு B3 விளையாடுங்க சிறப்பு. பகத்சிங் பி, அந்த பி பி தானே? விளையாடுங்க சிறப்பு. அதான் தேவி, நீயும் கூட தான் இருக்கியா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். இல்ல இல்ல, உனக்கு விருப்பம் தானே சேர்ந்து பண்ணலாம்ப்பா. பண்ணு சரி, முடிச்சுட்டு வா. பண்ணு. அங்க ஒரு பயிற்சி மையத்தை துவங்குவோம். நீ அங்க எல்லாத்தையும் பாத்துக்கோ, எல்லாத்தையும் நீயே பண்ணு. அட போடா, நீ வேற. ஏன் பண்ண அதான். சரி, உனக்கு விருப்பம் இருந்தா சரி. அது தேடிட்டு இருந்தேன்னா அதான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? என்ன தேவி, அதெல்லாம் உனக்கு என்னது? இல்ல, ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன் மடிச்சு, காணோம். அது தேடிட்டு இருந்தேன், அதான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி சரி, பண்ணிட்டோம். அது என்னப்பா? Rook to D1 விளையாடுங்க. D1 knight to D1. நைட் இல்லம்மா, ரூக். bishop to E5. இந்த இடத்துல வந்து நான் ஒரு நகர்வு சொல்றேன். எனக்கும் வந்து பிஷப் டு E5 சிறப்பான நகர்வா தான் இருக்கு. ஆனா பிஷப் டு E5க்கு அவங்க வந்து பான் டு G3, காந்தி 3 G3 ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படி ஆடினாங்கன்னா நம்ம அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். அதுதான் இந்த இடத்துல இருக்கிறதுலே பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன் ஃபார் ஒயிட். ஆனா இந்த இடத்துல வந்து பிஷப் E5 நம்ம ஆடணும்னா அவங்க சிப்பாயை தான் நகர்த்துவாங்க. அப்படிதான் அந்த புதிர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அதனால பிஷப் டு E5 விளையாடுங்க. கணினி ஒத்துக்கணும். அது சரியானதா தான் இருக்கு. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க வந்து வெள்ளையில விளையாடுனீங்க, நீங்க வெள்ளையில இருந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நகர்வு வருதுன்னா நைட்டு நீங்க எடுத்து போட்டு டிஃபெண்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த இடத்துல சரி, முதல் நகர்வு சரி, விளையாடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஆழமா சொல்லித்தரேன் அடுத்தது கேட்டாங்கன்னா. ஏன்னா 815கே நம்ம வந்து இன்னும் அதிக ரேட்டட் பசில் மாதிரி அததான் ஆடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அதுதான் பெஸ்ட் பாசிபிள் மூவ் ஃபார் ஒயிட். சரிங்களா? அதையே ஆடிடுறாங்க. பரவாயில்ல, நல்லதுதான். நமக்கு கத்துக்கிறதுக்கு இன்னும் நல்லதுதான், வசதிதான். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சூட்சமா சொல்லித்தரேன். அதை வந்து எழுதிக்கோங்க. பிபிபிபின்னு எழுதிக்கோங்க. சின்ன வயசுல பிபி ஊதிருக்கீங்கல்ல? நீங்க ஊதலன்னா பிபி ஊதிருக்கீங்களா? அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிபினா என்னன்னு தெரியுமா? பிபி ஊதிருக்கியா? பொம்மையில எல்லாம் இருக்குமேமா, கீச் கீச்சின்னு சத்தம் வருமே. ஊதிருக்கேனா? ஊதிருக்கியா? பிபினா என்னன்னு தெரியுமா? தெரியும்ல? அத ஞாபகம் வச்சு இந்த சூட்சமத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? பிபிபிபின்னு எழுது. 4 பி போடு. Put pressure on the pinned piece or warrior ன்னு எழுதிக்கோ. Put pressure on the pinned piece or warrior ன்னு எழுதிக்கோ. எழுதிட்டியா? எழுதிட்டீங்களா? Put pressure on the pinned piece or warrior ன்னு எழுதிட்டீங்களா? இல்ல. சரி, எழுதிட்டு சொல்லுங்க.
எழுதிட்டீங்களா? வேகமா எழுது. எழுதிட்டீங்களா? இப்போ அது அது இந்த சூட்சமத்தை விளையாடும் போதும் நீங்க நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணோம். இங்க புதிர்லயும் அதேதான். இப்போ இந்த இடத்துல அந்த அந்த நீங்க அந்த நீங்க புகைப்பட கருவியை பாருங்க ஒரு நிமிஷம். நான் சொல்றது புரியுதா? கேமராவை பாருங்க. பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இதான் அந்த டயகனல்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த கை தான் அந்த டயகனல்னு வச்சுக்குவோம். சரியா? அதுல இந்த வாட்ச் இருக்கிற இடம் தான் அந்த குதிரை இருக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த இதுக்கு பின்னாடிதான் அந்த அரசர் இருக்கிறாரு. அப்சல்யூட் பின்ல இருக்கு. இந்த குதிரையை எங்கேயுமே நகர்த்த முடியாதுல்ல. அந்த குதிரையை எங்கேயுமே நகர்த்த முடியாதுல்ல. அப்போ அதுக்கு பேரு அந்த அந்த இந்த இந்த பின்னுக்கு பேர் என்னது? என்ன? ஏகே. சரி. என்ன பின்? இந்த பின்னுக்கு பேர் என்னது? அப்சல்யூட் பின். சிறப்பு லேக்கா. அப்போ இந்த இடத்துல அந்த பின்னுக்கு பேரு அப்சல்யூட் பின்னு. இப்ப இந்த குதிரையை எங்கேயுமே நகர்த்த முடியாது. ஆனா இந்த குதிரையை நம்ம மந்திரியை வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க பதிலுக்கு சிப்பாயை வச்சோ அரசரை வச்சோ எடுத்துருவாங்க. அதனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்ப அந்த குதிரை மேல மேலும் வந்து ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த குதிரை மேல மேலும் ஒரு தாக்குதலை நிகழ்த்துறோம். அந்த தாக்குதல் வந்து இந்த இடத்துல எதை வச்சு நம்மளால நிகழ்த்த முடியும்? ரூக்க வச்சு பண்ணலாம். ஆனா நம்ம இப்ப எப்பயுமே நமக்கு நம்மளோட கம்மியான மதிப்பு இருக்கிற படை வீரர்களை வச்சு அதிக மதிப்பு இருக்கிற படை வீரர்களை எடுத்தாதான் நமக்கு அதனால நன்மை இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல யானையை வச்சோ மந்திரியை வச்சோ எடுத்தா ஒண்ணு சமமா போகும், இல்லைன்னா அதிகமா கூடுதலா தான் நமக்கு போகும். அதனால வேற எதை வச்சு அந்த குதிரை மேல இன்னொரு தாக்குதலை நிகழ்த்தலாம்? விளையாடுங்க. சிறப்பு. அதுதான். அப்போ அங்க விளையாடுனா அந்த குதிரைக்கு நம்ம சிப்பாயால ஒரு தாக்குதல் வரும். அப்ப அடுத்த நகர்வு நம்ம சிப்பாயை வச்சு அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். இதுதான் புட் பிரஷர் ஆன் த பிபிபிபி, புட் பிரஷர் ஆன் த பின்ட் பீசார் வாரியர்ன்ற அந்த சூட்சமும் விளையாடும் போதும் அதே மாதிரிதான். இதே மாதிரி எப்ப வந்து நம்ம பின் பண்ணனாலும் அந்த பின்னுக்கு மேலும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அது விளையாடும் போது இன்னும் ஆழமா இன்னும் தெளிவா அப்சல்யூட் பின், ரிலேட்டிவ் பின், 2 பின் தான் இருக்கு. அப்சல்யூட் பின், ரிலேட்டிவ் பின், இது 2 தான். சரிங்களா? அப்சல்யூட் பின்னை விட ரிலேட்டிவ் பின்னை விட அப்சல்யூட் பின் வலிமையானது. ஏன்னா அது அரசருக்கு தாக்குதல் வர மாதிரி இருக்கிறதுனால. ரிலேட்டிவ் பின் அதுவும் முக்கியம் தான். ஆனா அரசரை தவிர வேற எதுக்கு வந்தாலும் அது வந்து ரிலேட்டிவ் பின். ரிலேட்டிவ் பின்ல தப்பு பண்ணா அந்த அரசியோ யானையோ போயிடும். அதே அப்சல்யூட் பின்ல தப்பு பண்ணா அது சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத நகர்வா, இல்லீகல் மூவா ஆயிடும். அதனால அத வந்து பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதுங்களா? சரி. அப்ப சிறப்பு. அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. Queen to H5. Queen to H5. சரி, விளையாடிடுங்க. சிறப்பு. அதான். நிறுத்துறாத.
டிடி வகுப்பு எல்லாம் முடிச்ச பிறகுதான். சரிடா, டிடி வகுப்பு இரவு தான்டா. விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே சார். சரியா? ராத்திரி தான் தூங்காம வீட்டை பார்த்து வந்துட்டு இப்ப தூங்கிட்டு இருக்கான். அவனை சொல்ல பண்ணாத. அந்த பக்கமும் போய் பாரு. இங்க வந்து உட்காந்துக்குவான். ஊஞ்சில உட்காந்துக்குவோம். வந்து ஊஞ்சில உட்காந்து ஆடிட்டு பாரு. இங்க நம்ம மீன் 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 குட்டி பாரு. உனக்காக வாங்க மீன் தானே, எப்படி மீன் குட்டி பண்றான். இன்னொரு தடவை கட்டினா நான் போட்டு மாட்டேன். சும்மா கழட்டி கட்டி உடஞ்சு போயிடுங்களா. எடுத்துக்க, மேல எடுத்து வை. பிஷப் டு விளையாடுங்க, சிறப்பு. அதான் அது சரிதாம்மா. அது டிஸ்கவரி செக், அதுக்கப்புறம் யானை எடுக்கு. அதை பாருங்க என்னன்னு பாக்கணும். F2
F2 தானே ஆனீங்க. அந்த திரையை வை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம கவனிக்காம நான் கவனிக்கல. இந்த இடத்துல அந்த குதிரை இல்லைன்னா அது வந்து சரியான நகருமா? அப்ப அப்ப என்ன ஆடணும்? சொல்லுங்க. விளையாடுங்க சிறப்பு. அதான் முதல்ல, அதாவது ஏன் வந்து பிஷப் F2 வந்து விளையாடலாமா? ஆனா எப்பன்னா அவங்க வந்து திரும்ப குதிரையை வச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த யானைக்கு பாதுகாப்பு வந்துடும். இப்ப நீங்க கண்டுபிடிச்ச நகர்வு தான் அது சரிதான். விளையாடிடுங்க. விளையாடுங்க சிறப்பு. அதான் அடுத்தது இன்னும் கவனமா பண்ணலாம். திரும்ப புதிருக்கு போயிடுங்க. அந்த 6 days ஸ்ட்ரீக்ன்றது 6 நாள் தொடர்ந்து சிறப்பா பண்ணிருக்கீங்க. வேண்டாம். ஏன்னு சொல்லுங்க. விளையாடக்கூடாது. எதனால விளையாடக்கூடாது? யானை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியுமா? எதை வச்சு? அதை வச்சும் வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது வேண்டாம். அப்ப இப்ப திரும்ப விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
போகலாம். அந்த மேட்ல போய் கத்துக்கடா கூடாது. போ அதெல்லாம் போய் கத்துக்க. சொல்லுங்கம்மா. குயின் டு குயின் டு E7. E was 7. விளையாடுங்க சிறப்பா தான். எந்த ரெண்டு யானையுமே போக முடியுமா? எந்த யானையை போடணும்? E5க்கு ரெண்டு யானையுமே வர முடியும்ல? F5ல இருக்க யானை. விளையாடுங்க சிறப்பு. அத நோட்டேஷன்ல சொல்லும்போது அப்ப எப்படி சொல்லணும்னா RF E5ன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே சார். விளையாடுங்க சிறப்பா தான். இல்ல 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 இல்ல. இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷமா. சார் நைட் வச்சு வெட்டிடுவாங்க. சார் குயின். அதனாலதான் வேணாம், அது வேண்டாம். அப்ப வேற யோசிங்க.
அப்ப நம்ம அரசிய வந்து காந்தி 2ல போட்டோம்னா அவங்க வந்து குதிரையை வச்சு வெட்டிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த குதிரை தான் வந்து டிஃபெண்டர் ஆஃப் த பிஷப், அந்த மந்திரிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறது அந்த E3ல இருக்கிற அந்த குதிரை தான் இல்லையா? அப்ப அந்த குதிரையை நம்ம நீக்கிட்டா அதுக்கு அடுத்த நகர்வுல வேணா நம்ம மந்திரியை எடுத்துக்கலாம் இல்லையா? நாம அந்த குதிரையை நீக்கிட்டா அவங்க என்ன விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. பிஷப் அவங்க E3. பிஷப் E3 விளையாடுறத விட நம்ம அவங்க குதிரையை நீக்கிட்டா அவங்க குவீன் A8 விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அது நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதலோட வருது. அது இல்லாம அவங்களுக்கு ஒரு யானையே கிடைக்குது. எந்த வேரியேஷன் வேணா அவங்க ஆடட்டும், இதுல இன்னும் எந்த வேரியேஷன் வேணா ஆட்டம். ஆனா நமக்கு இப்போதைக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு அந்த குதிரையை எடுக்கிறது தான் இல்லையா? அதனால அதையே எடுத்துருங்க. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இது பேர் ஃபோர்சிங் மூவ். உலகத்துல யார் இருந்தாலும் அதுதான் ஆட முடியும், ஆடிடுங்க. அதை தவிர வேற நகர்வு கிடையாது. அது இந்த மாதிரி நகர்வுகளுக்கு பேர் ஃபோர்சிங் மூவ்ஸ். இந்த இடத்துல கருப்புல உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் அது மட்டும் தான் ஆட முடியும். இப்ப அடுத்த நகர்வு இதுவும் ஃபோர்சிங் தான். இதுவும் அதே மாதிரிதான். இந்த மாதிரி சதுரங்க விளையாடும் போது இந்த சூழல்ல உலகத்துல இருக்க யாரா இருந்தாலும் அதை மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்னு இருக்குன்னா அந்த நகர்வுக்கு பேர்லாம் தான் ஃபோர்சிங் மூவ். புரிஞ்சுதுங்களா? சரி, விளையாடிடுங்க, சிறப்பு. அதான் into G8. வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். அவங்க யானை அங்க ஆடி இருக்காங்க, அதனால என்ன நடந்திருக்கு? Queen to H2. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். அப்ப அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அந்த தாக்குதலையே நம்மளால வந்து இருங்க ஒரு நிமிஷம் அந்த தாக்குதலையே வந்து நம்மளால நீக்க முடியும். எலிமினேட்டிங் தி அட்டாக்கர் ஆஃப் த கிங். அப்ப வர தாக்குதலே நீக்க முடியும் போது அதையே நம்ம பண்ணலாம்ல. நம்ம எதுக்கு வேற எதையாவது பண்ணலாம்? விளையாடுங்க, சிறப்பு. அதான் விளையாடுங்க, சிறப்பு. அதான் எனக்கு வேண்டாம், இறக்கி விட்டுருங்க. எனக்கு வேண்டாம்னு சொன்னேன்.
Knight 7. விளையாடுங்க, சிறப்பு. அதான் Knight to E5. விளையாடுங்க, சிறப்பு. அதான் Pawn G4. வேணாம். இப்போ நம்மளும் அவங்க அரசி எடுத்துட்டோம், அவங்களும் நம்ம அரசி எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சிப்பாயை வச்சு அவங்க மந்திரி எடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? Rook வச்சு நம்ம Knight எடுத்துடுவாங்க. யானையை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியுமா? Bishop வச்சு. அதை வச்சா எடுக்கலாம். அப்ப அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்ல. இங்க படை வீரர்களோட எண்ணிக்கையை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கும் 2 யானை இருக்கு, அவங்களுக்கும் 2 யானை இருக்கு, நமக்கு வந்து 2 குதிரை இருக்கு, அவங்களுக்கு அதுக்கு பதிலா 2 மந்திரி இருக்கு. அப்போ அந்த ஆட்டத்தோட சமநிலை எப்ப உடையுது, இல்ல நம்ம எப்ப வந்து ஏதோ ஒண்ணு கூடுதலா ஆகுறோம்னா அவங்களோட ஒரு மந்திரியோ, அதுக்குதான் இவ்வளவு நகர்வும் ஆடணும். அவங்க மந்திரியோ இல்ல சிப்பாயோ எதையாவது கூடுதலா எடுத்தாதான் ஆகுது. அப்ப சிப்பாயை வச்சு அந்த மந்திரியை எடுக்காம வேற எப்படி அந்த மந்திரியை நம்ம எடுக்கலாம்? Knight G4. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அப்போ இந்த இடத்துல நம்ம குதிரையும் காப்பாத்திக்கிட்டோம், நமக்கு A4ல ஒரு குதிரை இருக்கு, ஒரு குதிரை நம்ம கூடுதலா இருக்கும். இறுதி ஆட்டம் போய் அதை முடிச்சுக்கலாம். அதெல்லாம் இறுதி ஆட்ட நெறிமுறைகள்ல நீங்க விளையாடும் போது சொல்லித்தரேன். Queen to E6. விளையாடுங்க, சிறப்பு. அதான் இருங்க ஒரு நிமிஷம். சரி. சரி, இப்ப அடுத்த நகர். மீண்டும் விதிமுறைப்படியே யோசிங்க. Okay. டக்குன்னு பார்க்கும்போது என்னடா எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இருக்கும். ஆனா விதிமுறைப்படியே யோசிங்க. அத விதிமுறைப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்குவீங்க. சொல்லுங்க. வேணாம், யானையோட நகர்வு எதுவுமே கிடையாதுமா. ரூப் 2 எங்க சொன்னீங்க? ரூப் 2 என்னமா? Queen 2 சத்தமா சொல்லுங்க. Queen 2 C8. விளையாடுங்க, சிறப்பு. அதான் பிஷப் வச்சு எடுக்கட்டும், பரவாயில்ல. முதல் நகர்வு சரி, அவங்க மந்திரியை வச்சு எடுக்கட்டும். மந்திரியை வச்சுதான் எடுப்பாங்க. அதான் ஒன்லி ஃபோர்சிங் மூவ். இப்ப உங்களுக்கு அடுத்த நகர்வு புலப்படும் பாருங்க. ரூப் 2
√2 F8. விளையாடுங்க சிறப்பா தான். √2 8. இப்போ இந்த இடத்துல விளையாடுங்க சிறப்பா தான். முதல் நகர்வு, இரண்டாவது நகர்வு அப்புறம் புலப்படும். கேட்டாங்கன்னா பார்க்கலாம். முதல் நகர்வு சரிமா விளையாடிடுங்க. Knight to E5. நைட் டு E5 விளையாடுங்க சிறப்பு. அதான் அரசருக்கும் அரசிக்கும் ஒரே நேரத்துல தாக்குதல் வருது. இதை நம்ம இருமுனை தாக்குதல்னு சொல்றோம். டபுள் அட்டாக்னு மேலோட்டமா சொல்லலாம், டபுள் அட்டாக்னு சொல்லலாம். இன்னும் துல்லியமா சொல்லணும்னா ராயல் ஃபோர்க்னு சொல்லலாம். சரிங்களா? Knight to D7. விளையாடுங்க சிறப்பு. அதான் சொல்லுங்க, கேட்டுட்டு தானே இருக்கேன். இரவு இரவு Knight to G6. இந்த இடத்துல விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen to H3. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen to H4. விளையாடுங்க சிறப்பு. அதான்
Panatata. சரி. Panatata. ம். Panatata. சரி வரேன். Panatata. ஒரு நிமிஷம் இரு. Panatata. Tati va. Panatata. சரி உட்கார் வரேன். அப்புறம் அப்பா ட்ரூலாம் கூட்டி போக மாட்டா. இப்ப கொஞ்ச நேரத்துல முடிச்சு கிளம்புவோம். அப்ப கூட்டு போக மாட்டேன். இது பண்ணிடலாம். ஐயா உட்கார் ஒரு நிமிஷம். உட்கார். பால் ஒரே நிமிஷம். அவங்க யானையை எடுத்திருக்கிறாங்களா? யானையை எடுத்திருக்கிறாங்க. B3. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்ப இந்த அவ்வளவு நம்ம அடுத்த நகர்வு சேர்த்து கணக்கிட வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். நைட் டு B3 ஆடுனா அவங்க என்ன ஆடுவாங்க? A2 ஆடிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நாம என்ன பண்றது? இப்ப இத வந்து இப்படி யோசிங்க. அவங்க அரசியை வச்சு நம்ம யானையை எடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க அரசிக்கு இப்ப நீங்க சொன்னது வந்து குதிரையை வச்சு ஒரு தாக்குதல். அப்போ என்ன விளையாடுனா நைட் D3லயும் அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வருதுதான். ஆனா அதே மாதிரி வேற இன்னொரு நகர்வு, வேற என்ன இன்னொரு நகர்வு விளையாடுனா அவங்க அரசிக்கு தாக்குதல் வரும்னு சொல்லுங்க பாக்கலாம்.
Bishop to G2. இப்ப பிஷப் டு காந்தி டு ஆடினா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வருதுதான், மாற்றுறது இல்ல. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு அந்த தாக்குதல் கண்டுபிடிச்சிட்டீங்க. நகர்வு எந்த வழியை நோக்கி நகர்வா ஆடணும், எந்த நகர்வு எதை நோக்கி அந்த நகர்வை ஆடணும்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ எங்க விளையாடுனா அடுத்த நகர்வுல வந்து நம்ம ஆட்டத்தையும் முடிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க அரசியை எடுத்துக்கலாம். அப்படி யோசிங்க. இப்ப அதுவும் கிட்டத்தட்ட கிட்டையே தான் இருக்கு ஒரு பேச்சுக்கு. நம்ம இப்ப இதான் சூட்சம் இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல பிஷப் டு காந்தி டு ஆடினா அவங்க அரசிக்கு தாக்குதல் வருது. ஆனா அவங்க அரசியை பாதுகாப்பா அவங்க எங்கேயாவது கொண்டு போயிட முடியும். அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே இல்லை. ஆனா அதுவே அந்த மந்திரியை வேற இன்னொரு ஒரு பொருத்தமான சதுரத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நகர்வுல அந்த ஆட்டத்தை நம்ம முடிச்சிடலாம். அப்படி அதை தடுக்கிறதுக்காக அவங்க அரசரை பாதுகாப்பா கோட்டைக்குள்ள கொண்டு போனாங்கன்னா அவங்க அரசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எங்க அந்த மந்திரியை போடலாம்னு சொல்லுங்க பாக்கலாம். கிட்டவே தான் இருக்கு. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரியான ஒரு நகர்வு தான். அதே கிட்ட நீங்க கண்டுபிடிச்சு யோசிச்சு கண்டுபிடிச்ச பாதையில தான் அந்த நகர்வும் இருக்கு. அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். Bishop E2. இப்ப நீங்க சொன்னது பிஷப் G2 தானமா சொன்னீங்க? ஓ, பிஷப் டு E2 சொல்றீங்களா? அதுலயும் அதேதான். நான் சொன்ன அந்த சூட்சமும் நிறைவேறல, அந்த நோக்கம் நிறைவேறல. இப்ப E2 G2 ரெண்டு இடத்துல எங்க போட்டாலும் அந்த அரசிக்கு தாக்குதல் வருதுதான். இது வரைக்கும் நான் சொன்னது முதல் புரிஞ்சுதுங்களான்னு சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு சதுரத்துல எங்க போட்டாலும் அந்த அரசிக்கு ஒரு தாக்குதல் வருதுதான். அவங்க அரசியை பாதுகாப்பா நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க, வெளியே கொண்டு போயிடுவாங்க. பாதுகாப்பா நகர்த்தி வேணும்னா வெளியே வேணாலும் கொண்டு போகலாம், இல்ல பாதுகாப்பா வேற ஏதோ ஒரு சதுரத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? கேக்கல சார். இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? E2 G2ல ஆடினா என்ன நடக்கும்ன்றது புரிஞ்சுதா? அப்போ அதையே வேற எங்க போட்டா நாம வந்து ஒண்ணு அவங்க அரசியை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டத்தை முடிச்சிடலாம். அப்ப எங்க போடலாம்? எங்க போட்டா இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம D3ல ஒரு அரசி இருக்குல்ல, அந்த அரசியை வச்சு D7ல இருக்கிற சிப்பாயை எடுத்தா என்ன ஆகும்?
செக். செக்கு சரி, என்ன ஆகும்? அவங்க என்ன ஆடுவாங்க? அவங்க வெட்டிடுவாங்க. அப்ப அவங்க வெட்டக்கூடாது. அப்ப எங்க போட்டா அவங்களால வெட்ட முடியாது? நம்ம மந்திரியை எங்க பிஷப் போட்டா? ம். பிஷப் h3. விளையாடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர். அவங்க யானை எடுத்தா நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். யானை எடுக்காம அரசு இருக்க பக்கமா குவீன் சைடு கேன்சலிங் பண்ணி கோட்டைக்குள்ள பாதுகாப்பா கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க அரசு எடுத்துக்கலாம். இதுதான் இந்த இடத்துல இருக்கிறதுலே சிறப்பான நகர். அதை விட சிறப்பான நகர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. விளையாடுங்க பார்க்கலாம். இப்ப அவங்க வேண்டாம். இப்ப இப்ப இந்த இடத்துல வந்து விளையாடுங்க. அவங்க அரசியே எடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க அரசரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க அரசியை கொடுத்துருக்காங்க. அங்கதான் இருக்கு, எடுத்துக்க. உள்ள இருக்கு, எடுத்துக்க. அங்க இருக்கு பாப்பா, உள்ள எடுத்துக்கடா. ஏன் வேணாம், இப்படி பண்ணாத. வச்சுக்கோ, வச்சு பாரு, பாரு, எடுக்காம பாரு, எடுக்காம பாரு, எடுக்காம வச்சுக்கோ. இருக்காது. அப்பா இதுல நான் உங்களுக்கு இன்னும் நிறைய நம்ம இதுல கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. நீங்க இந்த புதிரோட வேணா கூட நம்ம ஒரு குவார்டர் செஞ்சுரி அடிச்சு முடிக்கலாம். புதிர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த சிட்டுக்குருவி கேட்ட சொல்லு, அந்த சிட்டுக்குருவி கேட்ட சொல்லு, போலாம். அதை உட்காந்துருக்கா பாரு. சரி, நான் கூப்பிடுறேன். கேட்ட சொல்லி பாட்டியா? சரி, உட்காரு. அக்கா இந்த புதிர் மட்டும் பண்ணிட்டோம். விதிமுறை படியே யோசிங்க. முதல் விதிமுறைப்படியே இந்த நகர்வை யோசிங்க. இந்த ஒரு புதிரோட நம்ம முடிக்கலாம். ஓகே சார். அதை விட ஒரு சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்குமா, அதை யோசிங்க. ஏன்னா இந்த இடத்துல அங்க ஆடினா அவங்க அரசரை நகர்த்திட்டா என்ன பண்றது? இல்ல அரசரை நகர்த்தினாலும் சரி, இல்ல அரசியை வச்சு தடுத்துட்டாலும் சரி, நம்ம என்ன பண்றது? அடுத்த நகர்வு நமக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்ல. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல.
சரிம்மா, இந்த புதிர்ல இருந்து நம்ம நாளைக்கு பண்ணலாமா? அதுல இன்னும் நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியதும் இருக்கு. இதுல நான் அதை நாளைக்கு தொடரலாம் நம்ம. போ, நீ போய் கை கழுவிட்டு வா. சுடு தண்ணியில போய் கை கழுவிட்டு வா. வா, நீ அக்கா டாட்டா சொல்லிட்டு போ. வா வா, டாட்டா சொல்லிட்டு போ. இங்க வா. இல்ல, அங்க இருந்து தெரியாதுடா. இருடா, வரண்டா. இரு இரு, அக்கா தூக்கின அப்புறம் அக்கா தூக்கின அப்புறம் சொல்லு.